ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்பயரான ஒரு டாபிக் தான். அதாவது ஒரு 50,00,000 உங்களுக்கு 50,00,000 மதிப்புள்ள நகையோ, இல்ல பணமாவும் சரி, உங்களுக்கு கையில கிடைச்சா கீழ எப்படி இருக்கும்? நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்ட்டு மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நானா இருந்தா சொல்ல முடியாதுங்க. அந்த டைம்ல அப்போ நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்றத பார்த்து, நானா தனியா எடுத்துக்க கூட வாய்ப்பு இருக்கு. தனியா எடுத்து சுயநலமா யூஸ் பண்ணிக்க, இல்ல அத எடுத்து போலீஸ்கிட்ட ஒப்படைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ என் மைண்ட் செட் எப்படி இருக்கோ அப்படிதான். என்னால இப்ப தெளிவா எதுவும் சொல்ல முடியாது. ஸோ உங்களுடைய தாட்ட கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா, ஒரு தூய்மை பணியாளரா சென்னையில வேலை செஞ்சுக்கின்னு, கஷ்டப்பட்டுக்கின்னு, இப்போ கூட போராட்டம் நடந்துக்கின்னு தான் இருக்கு. அவங்களுடைய வேலை உடைய அதாவது பெர்மனன்ட்டா எங்களுக்கு வேலை தரணும் அப்படின்ற மாரி ஒரு போராட்டம் இப்பவும் தூய்மை பணியாளர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாரி தூய்மை பணியாளரா வேலை செய்ற பத்மா அப்படின்ற ஒரு பெண், அவங்க வந்து 45,00,000க்கு மேல 50,00,000 கிட்ட மதிப்புள்ள நகை வந்து கீழ ஒரு பேக்ல கண்டிருக்குது. டி நகர்ல வேலை செய்யும்போது. அதுல நகை இருக்கு அப்படின்றத பார்த்து அவங்க வந்து போலீஸ் கிட்ட போயிட்டு ஒப்படைச்சிருக்காங்க. அது வந்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்க கிட்ட கரெக்ட்டா போய் சேர்ந்திருக்கு. ஸோ, அவங்கள வந்து நெறைய பேர் கூப்பிட்டு பாராட்டின்னு இருக்காங்க. இது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனா, இது வந்து சோசியல் மீடியால ஒரு சைடு இன்னொரு சைடு மாரி ஒரு மாரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தூய்மை பணியாளரா வேலை செய்றாங்க. அவங்களுக்கு இவ்ளோ லட்சம் 50,00,000 மதிப்புள்ள ஒரு பொருள் கீழ கிடைச்சிருக்கு. அத எடுத்துன்னு போயிட்டு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அது அவங்களுக்கு தேவையானவங்க கிட்ட யாருதோ அவங்க உரிமையாளர்கிட்ட போயிடுச்சு. இது நல்ல விஷயம் அப்டின்ட்டு நீங்க பாராட்டுறீங்க. அதெல்லாம் நாங்க எதுவும் சொல்லல. ஆனா, அவங்கள ஏன் அந்த மாரி ஒரு தூய்மை பணியாளர் ட்ரெஸ்லயே அந்த யூனிஃபார்ம்லயே கூப்ட்டு நீங்க பாராட்டு பண்றீங்க? ஒரு ஸ்டேஜ்ல இல்ல வீட்டுக்கு அந்த மாரிலாம் கூப்ட்டு நீங்க பாராட்டுறீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கோட்டு, சூட்ல அந்த மாரி போட்டு நீங்க பாராட்டக்கூடாதா? அப்டின்ற மாரி சில பேர் கேள்வி கேட்டுன்னு வராங்க சோசியல் மீடியாலயும். ஏன்னாக்கா, இது வந்து சிஎம் கூப்ட்டு பாராட்டுனாரு. அவங்களுக்கு 1,00,000மோ ஏதோ பரிசு மாரி குடுத்தாங்க. அது நல்ல விஷயம் தான். அவங்கள என்கரேஜ் பண்றது. ஆனா, அது வந்து யூனிஃபார்ம்ல இப்போ ஒரு தூய்மை பணியாளர் வேலையில இருக்கிற யூனிஃபார்ம்ல கூப்ட்டு அந்த மாரி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே கூப்ட்டு விஷ் பண்ணியிருக்காரு. அவங்கள என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்டின்ட்டு. அவருமே அந்த மாரி தான் அவங்களுடைய யூனிஃபார்ம்லயே கூப்ட்டு விஷ் பண்ணியிருக்காங்க. பார்த்திபன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல கூப்ட்டாரு ஆக்டர் பார்த்திபன். அவருமே அந்த மாரி தான் பண்றாரு யூனிஃபார்ம்ல கூப்ட்டு. ஸோ இங்க என்ன நடக்குது அப்டின்னு நெறைய பேர் கேட்டுன்னு இருக்காங்க. உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா, நீங்க ரியல் ஹீரோவா தாங்க ஆக முடியும். ஆனா இந்த மாரி நேர்மை இருந்தா தான் நீங்க ரியல் லைஃப்லயே ஒரு லெஜெண்டா இருப்பீங்க. அதுக்கு இந்த பத்மா வந்து கண்டிப்பா ஒரு 100% உதாரணமா இருப்பாங்க. ஏன்னா, 1% ரூ. 1 கூட எடுக்காம அந்த அமௌண்ட்ட ஃபுல்லா நகைய ஃபுல்லா போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாங்கல்ல. ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு. இப்ப நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். அது ஏன் யூனிஃபார்ம்ல தான் கூப்பிட்டு விஷ் பண்ணணுமா? அவங்கள என்கரேஜ் பண்ணணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அவங்க வராங்கல்ல பத்மா அந்த அக்கா அப்படின்னே சொல்லலாம். ஸோ பத்மா அக்கா அவங்களுடைய விருப்பம் தான் இது. ஏன்னா, இது வந்து நீங்க எப்படி வேணா வரலாம். யூனிஃபார்ம்ல வரலாம். இல்ல கோட்டு, சூட் மாரி போட்டுன்னு வரலாம். அது அவங்களுடைய சாய்ஸ். அவங்க எப்படி வேணா வரலாம். அவங்கள கூப்பிடுறது வந்து இவங்க கூப்பிட்டு விஷ் பண்றாங்க. அது இவங்களுடைய பெருந்தன்மைய காட்டுது. இந்த மாரி அவங்கள விஷ் பண்றோம் அப்படின்ட்டு. இந்த மாரி நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு விஷ் பண்றாங்க. அவங்க கூப்பிடுறாங்கன்னா, இவங்க வந்து கூப்பிடுறவங்க இந்த மாரி யூனிஃபார்ம்ல வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா தான் அங்க தப்பு. அது வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா, அங்க இவங்க பத்மாவும் சொல்ல முடியாது. சொன்னா இவங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரும். அவங்களுடைய மனசுக்கு தெரியும். இது நல்லதா, கெட்டதா அப்படின்ட்டு. நம்ம நல்லது, கெட்டதுன்ட்டு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா, இது அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரியாதுல்ல. ரஜினி கூப்பிட்டாரு, கூப்பிட்டு விஷ் பண்ணாருன்னா, அங்க வந்து காமனா எதனா ஒரு வேற ட்ரெஸ்ல போயிருக்கலாம். யூனிஃபார்ம்ல தான் போணும் அப்படின்ட்டு அவசியம் இல்ல. ஆனா, ரஜினி யூனிஃபார்ம்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்கன்னா, அது ரஜினி மேல இருக்கிற தப்பு. இப்ப நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ, அவங்களா அந்த பத்மாக்காவா சொன்னா தான் தெரியும். அந்த மாரி தான் பார்த்திபன் சாரும் ஏதோ ஒரு இதுல மீட்டிங்ல இல்ல பிரஸ் மீட்டா தெரியல. ஸ்டேஜ்ல கூப்பிட்டு அந்த மாரி விஷ் பண்ணாரு. ஸோ, அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா, இவங்க யூனிஃபார்ம்ல போறது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தாங்க. நம்ம யாரும் சொல்ல முடியாது. இவங்க யூனிஃபார்ம்ல போனது வந்து தப்பு அப்டின்ட்டு. அவங்க வந்து கேட்டாக்கா, அவங்க சைட்ல அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா, "இது வந்து எங்களுடைய அடையாளம். நாங்க இப்டி போனது எங்களுக்கு அவமானம் இல்ல. எங்களுக்கு வந்து அது ஒரு பெருமை" அப்டின்ற மாரி சொல்றாரு. அது வந்து கவர்ன்மென்ட் சைட்லருந்து நீங்க இந்த மாரி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரா? இல்ல என்ன அப்டின்ட்டு நமக்கு தெளிவா தெரியல. ஏன்னா, இந்த மாரியும் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. இவங்க வந்து கவர்ன்மென்ட் சைட்ல இந்த மாரி சொல்லியிருப்பாங்க. நீங்க இந்த மாரி சொன்னா தான் உங்களுக்கு வேலை கரெக்ட்டா இருக்கும். இல்லனாக்கா உங்களுக்கு பின்னாடி எதனா பண்ணுவோம் அப்டின்ற மாரி மிரட்டியிருப்பாங்க அப்டின்னும் சில பேர் சொல்றாங்க. அப்டியும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா, இப்போ ஒரு காமனா இப்போ எதனா ஒரு போலீஸ்லயோ, இல்ல ஆர்மிலயோ எதனா ஒரு துறையில போலீஸ், ஆர்மிலாம் இதுக்கு எக்ஸாம்பிளா எடுக்கக்கூடாது. ஸோ இருந்தாலும் சில பேர் அப்படிதான் சொம்பு தூக்கின்னு வருவாங்க. போலீஸ்லேருந்து எதனா ஒரு சாதனை பண்ணாக்கா, போலீஸ் யூனிஃபார்ம்ல தான்பா போயிட்டு உங்களுக்கு விஷ் பண்றாங்க, என்கரேஜ் பண்றாங்க, அவார்ட் தராங்க. அந்த மாரி தான் இதுவும் அப்படின்ற மாரி சில பேர் சொல்லுவாங்க. இருக்கலாம். மேபி அந்த மாரியும் இருக்கலாம். இந்த மாரி ஒரு வேலையில இருக்காங்கன்னா, அந்த வேலையில எதனா ஒரு சாதனை, இல்ல எதனா ஒரு நல்ல விஷயம் பண்ணா, அந்த மாரி வேலையில சம்மந்தப்பட்ட யூனிஃபார்ம் அதில தான் இந்த மாரி என்கரேஜ் பண்றது, அவார்ட் குடுக்குறது எல்லாமே பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்களுடைய தாட் தான். இப்போ அவார்ட் வாங்குறாங்கல்ல, யார நீங்க விஷ் பண்றீங்களோ, அவங்களுடைய எண்ணத்த பொறுத்து தான். எப்படி வரணும், வரக்கூடாது அப்படின்ட்டு. அவங்கள வந்து நீங்க கவர்மெண்ட் ஜாப்பாவும் ஆக்க மாட்டீங்க அவங்களுடைய ஜாப்ப. இந்த மாரிலாம் பிரைவேட்க்கு குடுத்துட்டு நிரந்தர வேலை இல்லாம, நீங்க சேலரி இன்கிரிமென்ட் எதுவும் இல்லாம, அப்படியே ஒரே சேலரிலயே மட்டம் தட்டி உட்கார வச்சுன்னு இருக்கீங்க.
அவங்களுக்கு 50,00,000 மதிப்புள்ள ஒரு அமௌண்ட் கிடைக்குதுன்னா, அத எடுத்துன்னு போயிட்டு நேர்மையா இருக்காங்கனாக்கா, இப்போ அந்த மாரி அவங்கள மாரி எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களுடைய ஏன் அவங்க கடைசி வரைக்கும் அந்த மாரி கீழயே தான் இருக்கணுமா? அவங்கலாம் மேல வரக்கூடாதா? அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்காதா? நேர்மையா இருக்கிறவன் எல்லாமே ஏழை தானா? அப்படின்ற மாரி நெறைய பேர் கேள்வி கேட்டுன்னு வராங்க. இப்ப கூட அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். அந்த 50,00,000 மதிப்ப எடுத்துட்டு அப்படியே அவங்க மறைச்சுட்டு, அவங்க ஒரு லைஃபே செட்டில் ஆயிருக்கும் அவங்களுக்கு. ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. இல்ல பொண்ணு எதனா இருந்தா கட்டி குடுத்துருப்பாங்க. இப்ப நகை விக்கிற விலைக்கு சொல்லவா வேணும்? 45,00,000க்கு மேல அமௌண்ட் இருக்கிற நகை எடுத்துன்னு போயிட்டு குடுத்துருக்காங்கன்னா, அவங்களுடைய பெருந்தன்மைய காட்டுது இது. இந்த மாரி ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ, கண்டிப்பா இத ஒரு உதாரணமா எடுத்துக்கினே கூட அவங்களுடைய ஜாப் எல்லாருக்குமே பெர்மனன்ட் பண்ணலாம். கவர்மெண்ட்டே வச்சுக்கலாம். ஸோ, பார்க்கலாம் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் பண்றாங்கன்ட்டு. ஸோ, என்னுடைய தாட் வந்து அவங்க கோட் சூட்ல வரதும் சரி, இல்ல நார்மலா அந்த தூய்மை பணியாளர் யூனிஃபார்ம்ல வரதும் சரி, நார்மல் சாரில வரதும் சரி, எல்லாமே அவங்களுடைய விருப்பம் மட்டும் தான். பத்மா அக்காவுடைய விருப்பம் தான் எல்லாமே. ஸோ, அவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்டின்ட்டு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இதுல பின்னாடி அரசியலும் இருக்கலாம், இல்ல அரசியல் இல்லாமயும் இருக்கலாம். ஸோ, எதார்த்தமா வந்து யூனிஃபார்ம்லயே வாங்கிட்டு போயிருக்கலாம். விஷ் தானே பண்ண போறாங்க, போயிட்டு வந்துடலாம் அப்டின்ட்டு வேலை செய்யும்போது அப்டியே கூட போயிட்டு வந்திருக்கலாம். ஸோ, நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்டின்ட்டு உங்களுடைய தாட்ட கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து பின்னாடி அரசியல் இருக்குமா? அவங்கள பிரஷர் பண்ணி இந்த மாரி யூனிஃபார்ம்ல தான் வரணும்னு சொல்லியிருப்பாங்களா? இல்ல நார்மலா கேஷுவலா நடந்த விஷயமா இது? அப்டின்ட்டு உங்களுடைய தாட் வந்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா நான் ஸ்டார்ட்டிங்ல கேட்ட கொஸ்டினுக்குமே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க உங்களுடைய ஆன்ஸர. 50,00,000 மதிப்புள்ள ஒரு நகை கீழ இருந்துச்சுன்னா, இல்ல பணமாவும் சரி இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க?